ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த அவுரி செடி தாங்க. இதை வச்சு ஒரு 3 மாதம் ஆச்சு. ஆனால் இந்த அளவுக்கு க்ரோத் எடுத்து நல்ல ஒரு கரெக்டான குத்து செடியாக வருமானது தெரியல. ஆனால் அழகாக வளர்ந்துருக்கு. கிளைமேட் இனிமேல் தான் தெரியும். சூடான கிளைமேட்டில் வருமானது தெரில. எப்படியாச்சும் பாதுகாத்து நல்லா வளர்க்கணும். விதை வந்து நிறையவே விட்டுருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதெல்லாம் வெடித்து அதுவாக தான் விதை வளருன்றாங்க. 10 செடி போட்டால் ஒரு விதை, 10 விதை போட்டால் ஒரு விதை வருன்றாங்க. எப்படின்னு தெரில. இன்னும் வீட்டு யூஸ்க்கே நாங்கள் இன்னும் எடுக்கவே இல்லைங்க. இனிமேல் தான் எடுத்து யூஸ் பண்ணணும். செடி கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துருக்குது. ஃபுல்லாகவே 2.5-3 மாதம் செடினா நல்லா இந்த அளவுக்கு வருமா நான் எதிர்பார்க்கல. நல்லாவே இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எலும்பட்டி கூட தேடி நர்சரியில் கண்டுபிடிச்சி போய் வாங்கிட்டு வந்ததுங்க. இதுவும் நல்லாயிருக்கு. இதுலேயும் பாருங்கள், ஃபுல்லாகவே விதை தெரியுதுன்னு நினைக்கிறேன். எலும்பட்டி தழையும் அப்படி தாங்க சொல்கிறாங்க. ஃபுல்லாகவே ஒரு 10-12 விதை போட்டால் அதுலேருந்து ஒரு விதை வர்றதே பெரிய விஷயம் அப்படின்றாங்க. இந்த க்ரீன் கலர் விதை வந்து நல்லா டார்க்கு பிளாக் ஆகி ஃபுல்லாகவே நல்லா பெருசானால் தான் நல்லா விதைக்கு ஃபுல்லாகவே ரெடியாச்சுன்னு அர்த்தம். அதனால் இப்போ இது எல்லாமே பிஞ்சு விதை தான். ஃபுல்லாகவே இது கொட்டாமல் வளர்க்கணும், அதுதான் ஒரு பெரிய விஷயம். அதனால் போட்டு பார்ப்போம் எப்படிலாம் வளர்த்துட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.